வணக்கம். இதில் வந்துட்டு என்ன சொல்ல வரேன்னா, ஒரு குடும்பத் தலைவன் சரிங்களா, ஒரு குடும்பத் தலைவன் வந்து வழக்கமாக நம்ம பெண்களை தான் வந்துட்டு பெண்கள் தான் வந்துட்டு சரியாக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆணிவேர் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத் தலைவன் சரிங்களா. ஏன்னா அந்த குடும்பத் தலைவனுடைய இது ஃபாலோ பண்ணி தான் அந்த மனைவியும் அந்த குழந்தைகளும் வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா வந்துட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 ஆசை இருக்குது சரிங்களா. எனக்கு நான் வந்துட்டு காலேஜ் படிக்கும் பொழுது நாமம் போட்டுட்டு போன ஆள் நான் சரிங்களா. நெத்தியில் நாமம் போட்டுட்டு போவேன் நான் காலேஜுக்கு. அந்த மாதிரி ஆள் நான். என்ன கொண்டு வந்து இங்கே இந்த மாதிரி அந்த புற உலக விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அதில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ள ஒருத்தருக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சாங்க சரிங்களா. சரின்ட்டு இப்போ நம்ம வந்து நான் எனக்கு தெரிஞ்ச இது பார்த்திங்கன்னா நான் பார்த்த பழகின வந்து நான் போயிட்டு இந்த சிவனடியார் ட்ராமாஸ்லாம் போய் பார்த்து இந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நான் வந்துட்டு இப்போ தேடி நம்ம தெரிஞ்சுப்பேன். நான் அந்த கடவுளை போய்ட்டு அடையணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு அப்போத்துலேருந்தே இருந்துச்சு. அதனால் அப்போது அந்த பெண்கள்லாம் வந்துட்டு எப்படி வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு கணவன் சொல்லி வேதம், கணவன் சொல்லி மந்திரம் அப்படின்ட்டு அவங்க அப்படியே வந்து பிளைண்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. கணவனை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மனைவி அப்படியே வந்துட்டு இருப்பாங்க சரிங்களா. அதுதான் வந்து கற்புள்ள பெண்கள் வந்துட்டு செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது. கணவனுக்கு வந்து அவ்வளோ வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு என் வாழ்க்கையில் இத்தனை வருடங்களாக நான் வந்துட்டு வாழ்ந்திருக்கேன் சரி. அப்போ சமீப காலத்தில் தான் வந்துட்டு நமக்கான என்னுடைய கடமைகளை நான் செய்யணும். இது வரைக்கும் நான் செய்தது என்னுடைய கடமை இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு சரிங்களா. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த கணவனுடைய ஆசைக்கு முக்கியத்துவம் தர்றது தான் அந்த பத்தினி பெண்டீர் அப்படின்ட்டு பத்தினி பெண்டின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கற்புள்ள பெண்கள் வந்துட்டு செய்யக்கூடிய விஷயம் அதுதான் வந்துட்டு வந்து அவங்களுடைய டியூட்டி. அது அப்படி தான் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. நம்ம கூட பார்ப்போம்ல, யாரும் ஒரு அம்மா வந்து கூடை மேலே வந்துட்டு இப்போ கூட நான் பார்த்தேன் அந்த சீனை. கூடை மேலே நலாயினின்னு நினைக்கிறேன். கூடை மேலே அவங்க தொழுநோய் வந்து கணவனை வந்துட்டு வச்சுட்டு போயிட்டு அந்த ஒரு தாசி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு விடுவாங்க அப்படின்ட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி ஒரு செய்யலாம். அந்த கடவுளுடைய சோதனைக்காக இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒரு காலகட்டம் வந்துட்டு வரும் பொழுது அந்த பெண்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கணவனுக்கு அவ்வளோ வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு இருந்து செயல்பட்டுருக்காங்க சரிங்களா. அந்த கூட மேலே வந்து வச்சுட்டு யார் வீட்டுக்கு தாசி வீட்டுக்கு அந்த இன்னொரு பெண்ணுடைய வீட்டுக்கு அந்த மனைவியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கணவனை வந்து கொண்டு போயிட்டு விடுவாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க. அந்த கணவனுடைய ஆசைக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் அவங்க எவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து தராங்க பார்த்தீங்களா. அது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம வந்துட்டு இது எல்லா பெண்களுமே இதை வந்து தெரிஞ்சு ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. அப்போ நான் கூட சரி நான் வந்துட்டு ஒன் டைம் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். அவங்க வந்துட்டு அதை ஒரு இது ஃபாலோ பண்ணலாம் நான் விட்டுடுவேன். ஓகே. இது அவங்க ஃபேமிலி இல்லையா, அவங்க ஃபேமிலி இது அவங்களுக்கு இல்லாத ஏதாவது ஒன்று புதுசாக நமக்கு வந்துருச்சா, இது அப்படிலாம் கிடையாது. அவங்க தான் ஹெட்டு. அவங்கள வச்சு தான் நம்ம இந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாமே வந்துட்டு இருக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் முறை, அதுதான் தர்மம், அப்படி தான் இருக்கணும் சரிங்களா. அப்போது அந்த கணவனுக்கு நம்ம உள்ள அந்த ஒரு மரியாதை, ஒரு அங்கீகாரத்தை நான் எப்பயுமே என் வாழ்க்கையில் நான் வந்துட்டு
ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். சரிங்களா, இது வரைக்கும் சரி. என்ன இது வரைக்கும் சரி. நான் வந்துட்டு அதே மாதிரி தான் அந்த கற்புள்ள பெண்டிகை சொல்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு பத்தினி பெண்கள் அப்படி அவங்க எப்படி எப்படி வாழ்க்கையை வந்து நடத்தினாங்களோ அதே இதில் தான் நான் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அவங்களுடைய ஃபஸ்ட்டு கடமை வந்துட்டு என்னென்னா, கணவன் சொல்லுக்கு வந்துட்டு அப்படி ஃபாலோ பண்ணுறது, அப்படி பிளைண்டாக. இப்போது நம்ம கூட வந்து பாபா வந்துட்டு வணங்குறவங்க சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அப்படியே அந்த குருவுடைய ஒரு வாக்கு அப்படி பிளைண்டாக ஃபாலோ பண்ணணுன்ட்டு. அதே மாதிரி தான் இப்போது நம்ம இந்த மனைவிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கணவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வமாக வந்துட்டு நினைக்கணும் அவங்க. சரிங்களா, நினைக்கணும். அப்போது அந்த மாதிரி அவங்க நினைக்கும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், நமக்கு முக்தி கிடச்சிடும். சரிங்களா, இந்த லேடிஸ்க்கு உள்ள ஒரு பெரிய வந்து ஒரு கிஃப்ட்டுங்க. அவங்க காடு மாலையெல்லாம் போயிட்டு தவம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா, இப்போது நான் கூட இந்த காலேஜ் மேரேஜ் ஆன புதுசில் அந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு மை போடுறது, ஒரு லிப்ஸ்டிக் இந்த லிப் கிளாஸ் போடுறது, தன்னை வந்துட்டு ஒரு அழகுப்படுத்திக்கிறது. இந்த சினிமா ஸ்டார்ஸ் மேலே இருக்கணும் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காருடைய ஒரு ஆசை. என்ன அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிப்பேன். அப்போது மேரேஜ் ஆன புதுசில். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்த அப்புறமா அவங்களுக்கு அதெல்லாம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த கவனம் வந்துட்டு அந்த குழந்தை மேலே போயிடுது. சரிங்களா, அதுதான் அப்போது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் பிறந்த வீட்டுக்கு போயிருந்தேன். ஏன்னா எங்கள் பிறந்த வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்போது எங்கள் அண்ணி அப்புறம் எங்கள் அண்ணி வந்துட்டு என்னை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து அவங்க குழந்தைய நான் தொட போகிறேன், அவங்க அப்படி தூர போகிறாங்க. சரிங்களா, நான் தொட போகிறேன், அவங்க தூர போகிறாங்க. நான் அப்படின்னா பார்த்துக்கோங்க, எனக்கு எவ்வளோ வந்துட்டு ஒரு மனது வந்துட்டு ஒரு ஹேட்டாக இருக்கும். ஏன் அவங்க தூர போகிறாங்க? ஏன்னா என்னுடைய தோற்றம் ஒரு நாடகக்காரி மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்க இவ மாறிட்டா இவ வந்துட்டு வந்து ஒரு வசதியான இடத்துல மேரேஜ் வந்துட்டு ஆன அப்புறமா இந்த பெண் வந்துட்டு அந்த ஒழுக்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறவங்கள அந்த ஒரு ஒழுக்கத்துக்கு கூட வந்துட்டு ஒரு இதுவாக அழைப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு தெரியாது. சரிங்களா, அப்படின்ட்டு அவங்களே தாட்டு அவங்க அந்த மாதிரி நினைக்கிறாங்கிறது எனக்கு தெரியுது. நான் என்ன செய்ய முடியும்? எனக்கு முக்கியம் என் கணவர் தான் முக்கியம். என் கணவர் முக்கியம், என்னுடைய குழந்தைங்க தான் எனக்கு முக்கியம். ஆனால் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய கடமை. சரிங்களா, அதனால் நான் அதை கண்டுக்கவே இல்லை. ஓகே, பரவாயில்லன்னு நான் விட்டுட்டேன். அதே மாதிரி எங்கள் காலேஜுக்கும் நான் போகிறேன். அதே மாதிரி எங்கள் காலேஜுக்கும் முன்னில் வந்து ஒரு லிப் கிளாஸ் போடுவேன், கண்ணுக்கு மை போடுவேன், அவ்வளோதான். வேறு ஒன்றும் செய்ய மாட்டேன். இதுதானே தான் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு இந்த ஐப்ரோ வந்துட்டு ட்ரிம் பண்ணுவேன். எப்போது காலேஜ் முடித்து மேரேஜ் ஆகி எங்கள் பாப்பா பிறந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும். சரிங்களா, இதுதான் பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவும் வந்துட்டு ஒரு பெரிய இது பண்ண மாட்டேன். இதுக்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட படிக்கிற காலேஜ் பசங்கள்லாம் என்னை பார்த்துட்டு அப்படியே வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க. நல்லா பழகின நல்லா பேசினாலே என்னை பார்த்துட்டு நான் சிரிச்சேன்னா சிரிப்பாங்க, எல்லாம் அதை கூட செய்ய மாட்டாங்க. அப்படி கண்டு தான் போயிடுவாங்க. ஆனால் அவங்கள நினைக்கிறது எனக்கு தெரியும். இந்த பெண் வந்துட்டு ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ண உடனே மாறிட்டா எல்லாமே அதான் நினச்சாங்க. எல்லாமே வந்துட்டு அதான் நினச்சாங்க. அதையுமே நான் வந்துட்டு கண்டுக்கலை. என்ன செய்ய முடியும்? கண்டுக்கிட்டு நான் என்ன செய்ய முடியும்? கண்டுக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்கள தேர்ட் பர்சன்ஸ் இல்லையா? நம்ம கூட இருக்கிற நம்ம கணவன் தான் நம்முடைய முதல் வந்து ஒரு பர்சன் இல்லையா? அப்போது அவங்களுக்கு தான் நம்ம வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு என்னுடைய நேம் அங்கே ஸ்பாயில் ஆகிச்சு. அதை கூட நான் வந்து கண்டுக்கலை. சரிங்களா, அதை கூட நான் வந்து பெரிய விஷயமாக நான் வந்து எடுத்துக்கலை.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்கு கடவுள் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் யாருக்கு இருக்கு, யாருக்கு தராரு? என்ன மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு தான் கடவுள். ஏன்னா கடவுளுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் பார்த்துட்டு இருக்கார் இல்லையா? யார் எப்படி வந்து உண்மையான நிலைமையை இந்த நிலையில யார் வந்துட்டு இருந்து செயல்பட்டுறாங்க என்ன அப்படிங்கிறத கடவுளுக்கு தெரியும் இல்லையா? அதனால் அவர் அதுக்கான பலனை வந்துட்டு அப்பப்போ கொடுத்துட்றாரு. நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க அதனாலலாம். சரியா? அதில் நம்ம அவர் கையில் வந்து வித்தெடுத்து நமக்கு நல்லது. இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கற்புள்ள பெண்டி பத்தினி பெண்டின்ட்டு அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வாழ்ந்துருக்காங்க. அதே மாதிரி தான் நானுமே வந்துட்டு என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து நான் இப்பயும் வரைக்கும் சரி, நான் வந்துட்டு அதே மாதிரி தான் வந்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன். இப்போ கூட சரி, நான் வந்து எதுவுமே சரி, எனக்கான தேவைகளையும் சரி, எனக்கான வந்துட்டு ஒரு ஆசைகள் எனக்கு வந்துட்டு பெரிய ஒரு அளவில் நான் வந்துட்டு எதுக்குமே நான் வந்து ஆசைப்பட்டதில்லை. இந்த சாப்பாடு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஆசைப்படுவேன். ஏன்னா அதுக்காக தான் நம்ம பிறவி வந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு சில இந்த நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட்றதுல அதனால் அதை மட்டும், ஏன்னா அந்த பிறவி முடிக்காமல் போயிட போகுது அப்படிங்கிற ஒரு தாட்டுனால தான் நான் அதை கூட வந்து நான் வந்துட்டு அவர்கிட்ட நான் வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன். மற்றபடி நான் வந்துட்டு ஒரு எதையுமே வந்து ஒரு பெரிய விஷயமாக வந்து எடுத்து செயல்பட்டது கிடையாது. அப்படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இப்போது சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன பாருங்களேன், யார் பேச்சு யார் கேட்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது எங்கள் பெரியண்ணா வீட்டில் பார்த்தீங்கன்னா, எங்கள் பெரியண்ணா அவங்க வீட்டு வந்து அவங்க ஒய்ஃப் பேச்சு தான் அவர் கேட்பார். கேட்டதுனால அவர் படாத கஷ்டம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவர். ஏன்னா ஏதோ வந்துட்டு இங்கே கடைசி அண்ணா அவங்க வந்து கொஞ்சம் புத்திசாலியாக அவன் செயல்படுறதா நினச்சிட்டு ரொம்ப புத்திசாலியாலாம் செயல்பட மாட்டான். ஏன் அளவுக்கு செயல்பட மாட்டான். சரிங்களா? அவன் கொஞ்சம் புத்திசாலியாக தான் செயல்படுவான். ஓகேங்களா? சரிங்களா? ஏன்னா கடவுள் மாதிரிலாம் வந்து ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட யாராலையுமே முடியாதுங்க இல்லையா? எனக்குள்ளே இருந்து செயல்படுத்தக்கூடிய என்னுடைய விளையாட்டில் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா? இப்போது அந்த அங்கே பெரிய நான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க ஒய்ஃப்னால் அவங்க ஒய்ஃபை பேச்சு கேட்டதுனால அவங்க வந்துட்டு பயங்கரமாக கஷ்டப்பட்டாங்க. பயங்கரமாக அவங்க பிள்ளைங்களும் அவங்க பாப்பாவும் கஷ்டப்பட்டா. கடைசியாக நான் போயிட்டு தான் அந்த ஃபேமிலிக்கு இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு அந்த உண்மை என்ன சொல்லிட்டு கண்டுபிடிச்சி, இனிமேல் இந்த அம்மா பேச்சு கேட்காத, நீ ஏன் பேச்சு கேளு அப்படின்ட்டு வந்துட்டு அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஓலைக்காது மீட்டு கொண்டு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கையை அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்கான். சரிங்களா? இந்த மாதிரி அந்த அம்மா வந்து செயல்படுறதுக்கான காரணம் வந்துட்டு என்னென்னா பேராசை. நமக்கு கடவுளை கொடுத்ததை வச்சு வந்து திருப்தி அடையாமல் மனித அறிவுக்கு எட்டின மாதிரி அவங்க அதை பிடிச்சிடலாம், அந்த கோட்டையை பிடிச்சிடலாம், எந்த கோட்டையை பிடிச்சிடலாம் அப்படின்ட்டு பேராசைப்பட்டதுனால அவங்க வாழ்க்கையில் அவங்க பல கஷ்டங்கள் பல துன்பங்கள் அவங்க வந்து பட்டாங்க. சரிங்களா? அதே மாதிரி எங்கள் வந்து ரெண்டாவது அண்ணாவுடைய லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பயங்கரமான புத்திசாலி. எல்லாமே வந்து இந்த நியாயம் தர்மம் அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவரு தான் வந்து முதல் உதாரணம். சரிங்களா? அவரை மாதிரிலாம் வந்துட்டு ஒரு ஃபேமிலி வந்து கொண்டு வரதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. அவர் பயங்கரமான ஆளுங்க. நான் எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. புத்திசாலின்னு நம்ம சொன்னோம்னா அவரை தான் சொல்ல முடியும். சரியா? புத்திசாலி, திறமைசாலி. ஏன்னா நாங்கள் ஸ்கூல் படிக்கும் பொழுதே அவர் வந்துட்டு எங்களுக்கு அந்த ஒரு வாரம் முழுக்க அப்போ அவருக்கு வந்து என்ன வயசு, அவர் அப்போ தான் போயிட்டு அந்த டிசைனிங் அண்ட் வீவிங் படிப்பாங்கள்ல, அந்த ஃபஸ்ட் இயர் காலேஜ் போய் சேர்ந்துருக்காரு. அப்போக்கு என்ன வயசு இருக்கும், வந்து ஒரு
அதெல்லாம் ஜீனுங்க, அதெல்லாம் ஜீனு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் அப்பாவுடைய ஜீன் அது. சரிங்களா? அவருக்கு என்ன வயசு இருக்கும், வந்து ஒரு 22 வயசு தான் இருக்கும். சரிங்களா? இது வந்து 22 வயசு தான் இருக்கும். நீ என்னம்மா, நீ மற்றவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கான வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் வந்துட்டு நம்ம கிடைக்கிற மாதிரில ஆகும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து நான் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அப்படி கிடையாது. நம்ம எல்லாருமே வந்துட்டு வந்து மனிதர்கள் தான். சரிங்களா? தவறு பண்ணுறது வந்துட்டு மனிதனுடைய வந்து ஒரு ஒரு இயல்பு. நம்ம கடவுளை என்ன சொல்லுங்கள், நம்ம அவங்கக்கிட்டேருந்து நம்ம என்னென்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம பாதிக்கப்படாமல் வந்து வாழ முடியும். அதுக்கு தான் நான் சொல்கிறது. சரிங்களா? வேறு எதுக்காகவும் கிடையாது. உங்களுக்கிட்ட தெரிய போகுதுங்களா? தெரிஞ்ச கூட யார்கிட்ட போய் கேட்கவும் போகிறது இல்லை இல்லையா? அது அந்தளவுக்கு நம்மளாம் தைரியசாலிகளாக தானே இருக்கும். நமக்கே வந்துச்சு இல்லையா? நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் அதே போதும். ஓகே. வந்து இப்போது இங்கே செகண்ட் அண்ணா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமான புத்திசாலி வந்து ஒரு அவங்க வந்துட்டு, ஆனால் அவங்க வந்து ஒரு ஒரு வெளிப்படையாக இருக்க மாட்டார். யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எங்கே எப்படி அது மாதிரி என்னது யார் மூலமாக, அப்புறம் என்ன, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லுவாங்கள்ல. வந்து ஒரு புத்திசாலிக்கான வந்துட்டு ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ்ன்ட்டு அந்த மாதிரி அவர்கிட்ட பல புத்திசாலித்தனமான விஷயங்கள் அவர்கிட்ட நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. சரி, நான் இப்போ வந்து சொல்ல வந்தது என்னென்னா, அப்பயே அவர் எப்போது அந்த 20 வயசுலேயே அவர் என்ன எங்களுக்கு அவ்வளோ 10 7th 8th படிச்சுட்ருக்கோம். அப்போது என்கிட்ட இந்த சிங்கிங் திறமை இருக்குங்கிறத அப்பயே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. சரிங்களா? அந்த கொடியிலே மல்லிகைப்பூங்கிற பாட்டை என்னங்க நானும் பாடுவேன், வந்துட்டு எங்கள் கடைசி அண்ணா பாடுவான், அதே மாதிரி எங்கள் தங்கச்சி பாடுவாங்க. இதுங்க 3 பேரையும் பாட வச்சு எங்கள் 3 பேரில் யார் நல்லா ஏன்னா அவரும் நல்லா பாடுவார். அது எங்கள் 3வது அண்ணனும் பாடுவாங்க. எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா பாடுவாங்க. சரிங்களா? ஏன்னா எங்கள் பாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க பேர் வந்து கண்ணம்மா. அவங்க வந்துட்டு ஒரு கர்நாடிக் சிங்கர். அந்த ஜீன் வந்துட்டு அப்படியே எங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி எங்கள் தம்பி வந்து பார்த்திங்கன்னா, அவன் வந்துட்டு ஓனாக மெட்டு போட்டு பாடுவான். அவனே மெட்டு போட்டு எத்தனை வயசில், ஒரு 5 வயசில் அவனாக ஓனாக மெட்டு போட்டு என்னமோ மாட்டு பாடுவான். அதே மாதிரி தாளம் போட்டுகிட்டே இருப்பான். எதை பார்த்தாலும் சரி, அவன் வந்து ஒரு தாளம் போட்டுகிட்டே இருப்பான். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஜீன் வந்துட்டு எங்கள் தம்பிக்கிட்ட இருக்குது. எங்கள் பாப்பாவும் நல்லா பாடுவாள். எங்கள் பாப்பாவும் நல்லா பாடுவாள். அவள் வந்துட்டு அந்த வெஸ்டர்ன்ஸ் இதெல்லாம் வந்து நல்லா பாடுவான், சாங்ஸ் எல்லாமே. அப்போ அந்த ஜீனு அதே மாதிரி நல்லா ட்ராயிங் பண்ணுவாங்க எங்கள் பாப்பா. சரிங்களா? அப்போது அந்த வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த ஒரு வாரத்துக்கு உள்ள நடத்தின எங்கள் ஸ்கூலில் நடத்தின சப்ஜெக்ட்ஸு, அந்த பாடங்கள், இது எல்லாமே வந்துட்டு அங்கே அங்கே ரெண்டாவது அண்ணா வந்துட்டு இங்கே எல்லாருக்கும் வந்துட்டு டெஸ்ட் வைப்பார். என்றைக்கு இந்த சண்டே எப்போ அந்த ஈவினிங் இருக்கும்ல, சண்டே ஈவினிங், அப்போ தான் அந்த மண்டே நம்ம ஸ்கூல் போகும்பொழுது ஒரு ஒரு பூஸ்டப்பாக நம்ம போவோம். புரியுதுங்களா? அந்த ஒரு 2 days வந்து டைம் கொடுத்து, இந்த சாட்டர்டே சண்டேலேயே வந்து லீவ் தானே பிள்ளைங்களுக்கு, அந்த சண்டே ஈவினிங் வந்துட்டு வந்து ஒரு டெஸ்ட் வைப்பார். அந்த டெஸ்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, அந்த அந்த ஸ்கூலில் வர கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்த்து அவர் வந்து தயார் பண்ணுவார். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1 வேர்டாக தான் இருக்கும். சரிங்களா? மேக்ஸிமம் வந்துட்டு 1 வேர்டாக தான் இருக்கும். 1 வேர்டாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைன்லேருந்து அவர் கொஸ்டின் எடுப்பார். ஒவ்வொரு சென்டென்ஸ்லேருந்தும் அவர் கொஸ்டின் எடுப்பார். சரிங்களா? நான் சொல்ல முடியும். அப்போது நீ வந்துட்டு ஒரு எதையுமே நீ அந்த புக்கை நீ இப்போ வந்து அட்டை டு அட்டை சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி அப்படியே ஃபுல் மெமரியில் பதிவு வைப்பார். ஏன்னா ஒவ்வொரு லைன்லேருந்தும் என்னங்க ஒரு கொஸ்டின் இருக்குவாங்க. அவ்வளோ பெரிய ஆளுங்க அவர், பயங்கரமான ஆள் அவர். சரிங்களா?
அதுக்கப்புறம் அவருக்கு மேரேஜ் ஆச்சு. அப்புறம் வந்துட்டு அவங்க வீட்டம்மா வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே அவர் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் இப்போ அவங்க பசங்க வந்துட்டு டாக்டர் படிக்கிறாங்க. சரிங்களா, அவங்க பிள்ளைங்க வந்துட்டு டாக்டர் படிக்கிறாங்க. அதுதாங்க ஒரு வீட்டுடைய வந்து ஒரு 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 எல்லாத்தையுமே காரணம் பார்த்தீங்கன்னா பெண்கள் கிடையாது, ஆண்கள். புரியுதுங்களா? ஆண்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் மூணாவது அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேசி கேட்கவே மாட்டார். என்ன ஏதாவது கேட்டால் நான் வந்து செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு பயந்துக்கிட்டே அந்த அம்மா வந்துட்டு எதையுமே கேட்கறதில்ல. எங்கள் அண்ணி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எங்கள் அண்ணியை பார்த்து சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கா பாரு பூமாதேவி இருக்கா பாரு, அவகிட்ட கேட்டால் தானே அவன் வந்துட்டு ஒரு ஏதாவது வந்து ஒரு வேலைக்கு போக பார்ப்பாங்க. வேலைக்கு அவர் வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. அவருக்கு தெரிஞ்ச வகையில் அவர் எதோ சம்பாதிச்சிட்ருக்காரு வச்சுக்கோங்களேன். என்ன அந்த மாதிரி வந்துட்டு எங்கள் அண்ணி இருக்காங்களே மூணாவது அண்ணி, அவங்க பயங்கரமான, ஏன்னா சண்டை வருது வீட்டில். என்ன மாதிரி தான் நான் கூட சரி வீட்டில் சண்டை வருது நான் கேட்கவே மாட்டேன். அப்படியே சரி விட்டுடுவேன். ஒரு டைம் சொல்லுவேன், கேட்டால் கேட்குறாங்க, கேட்கலன்னு நமக்கு என்ன வந்துச்சு விடு அப்படின்னு நான் விட்டுருவேன். வேணாங்க செய்ய முடியும். அந்த ஒரு குடும்ப தலைவனுக்கு இல்லாத ஒரு 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 அக்கறை நமக்கு என்னங்க வந்துச்சு? நம்ம என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்கள்? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மூணாவது அண்ணி அவங்களும் அப்படி பொறுத்து பார்த்து அப்படி பொறுமையாக ரொம்ப பொறுமை. ஆனால் அவங்களுடைய இது வேலைக்கு போகிறது இது பண்ணுறது எங்கள் மூணாவது அண்ணன் தான் வந்து பிள்ளைங்களை பார்த்துக்கிறது. பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சமையல் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே எங்கள் மூணாவது அண்ணன் வந்து பொறுப்பாக இருந்து பார்த்துக்கிறது. சரிங்களா? பிள்ளைங்க வீட்டில் இருந்து இப்போ பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுலேருந்து காலையில் கிளப்பி விட்றதுலேருந்து லஞ்சு பாக்ஸு தயார் பண்ணுறதுலேருந்து எல்லாமே எங்கள் மூணாவது அண்ணன் வந்துட்டு செய்கிறாங்க. ஓகேங்களா? அது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல. யாராவது வந்து இந்த பிள்ளைங்களுக்காக இந்த அப்பா அம்மா 2 பேரும் வந்துட்டு வந்து ஒரு இணைந்து செயல்படுறாங்க இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி அவங்களுக்கு இல்லைங்களா? நைட் டியூட்டி கவர்மெண்ட் ஜாப் அவங்களுக்கு. அப்படிக்கும் பொழுது குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் வேணும். ஆரம்ப காலத்தில் கூட அவங்க வந்துட்டு அங்கே அண்ணா வந்துட்டு கொஞ்சம் கேர் எடுத்துக்காமல் இருந்தார். இது பிள்ளைகளை பார்த்துக்கிறது கேர் எடுத்துக்காமல் இருந்தானா கேர் எடுத்துக்கிட்டாரு. எப்படின்னா வேற ஒரு ஒரு பொண்ணை வந்துட்டு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. விட்டுட்டு இவர் வேலையாக போயிருப்பார். இவர் வேலையாக வந்துட்டு இவர் வந்து இது வெளியே போயிருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த பிள்ளைங்களை வந்து சரியாக பார்த்துக்காதுங்க இல்லையா? நமக்கு தெரியும் இல்லையா? போயிட்டு அந்த பெரிய பாப்பா பேர் சக்தி ஒன் டைம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பாப்பா போட்டு செவுத்தில் போட்டு இடித்து அந்த பிள்ளை மூக்கே வந்துட்டு உடஞ்சி ரத்தமாக கொட்டிருக்கு. பார்த்தேன். ஏன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளைங்க என்ன வயசு வந்து ஒரு 2வது 3வது படிக்கிற பிள்ளைங்க வந்து வயசு தான். சரிங்களா? அந்த மாதிரி வந்துட்டு அந்த சரிங்களா? அப்போது வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நடந்துச்சு. அப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மைண்டுக்கு வந்து ஒரு சங்கடமாக, ஏன்னா வேற ஒருத்தர் நம்ம விட்டுட்டு போனதுனால நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி அந்த சின்ன பாப்பாக்கா இல்லையா? அவளை வந்துட்டு ஒன் டைம் வந்துட்டு அவர் ஏதோ அவர் வந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பாப்பா போயிட்டு எழுப்பியிருக்கா. அந்த பாப்பா போயிட்டு எழுப்பியிருக்கா. அதுக்கு தூங்கிட்டு இருக்கும் பொழுது எழுப்புனா அவருக்கு பயங்கரமாக அவருக்கு கோபம் வரும். சரிங்களா? என்ன கூட ஒன் டைமு அது வந்து என்னென்னாங்க, நம்ம வந்து ஒரு மனுஷனை நம்ம எப்படி நம்ம பழக்கிறோமோ அதே மாதிரி அவங்க அதுதான் சரி அப்படின்னு நினச்சி அவங்க பழகிடுறாங்க. சரிங்களா? அவர் வந்து காலேஜ் படிக்கும் பொழுதே அவர் செய்யறது தப்பு அப்படிங்கிறத வந்துட்டு நான் கூட ஒன் டைம் நான் பக்கத்தில்
நான் பண்ண +2 படிச்சுட்ருக்கேன். காலையில் எழுந்து படிப்பேன். நாங்களாம் ரொம்ப நல்லா படிக்க பிள்ளைங்க நாங்களாம். சரிங்களா? காலையில் எழுந்து உட்காந்து படிச்சுட்டு எனக்கு 6 மணிக்கெல்லாம் பசி வந்துடும். காலையில் 4 மணிக்கு எழுந்து படிக்கிறேன் இல்லையா, 6 மணிக்கெல்லாம் எனக்கு பசி வந்துடும். நான் போயிட்டு எங்கள் அம்மா கிட்டம்மா தோசை ஊற்றி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசி மயக்கத்தில் போயிட்டு உட்காந்துருக்கேன். அப்போ எனக்கு பாட்டு பாடுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாட்டு பாடினா எனக்கு வந்து ஒரு தெம்பு கிடைக்கும் எனக்கு மனசுக்கு. அந்த மாதிரி நான் வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன். இந்த சென்று வா மகவனே சென்று வா உலகை வென்று வா அப்படின்ட்டு இந்த கோயிலில் போடுவாங்கல்ல, அந்த பாட்டை பாடினேன்னா நான் என்ன மறந்து பாடிட்டுருக்கேன். அந்த பாட்டை என்னை பசி மறக்கிறதுக்காக அந்த பாட்டை பாடிட்டுருக்கேன். அவர் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்தார். அவர் எழுந்து பட்டு 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 ஒரு 10 அடி கூட இருக்கும். அப்படியே ஒரே இடத்த கையில் 10 அடி அடிச்சிட்டாருங்க கையில் என்னைய. நானும் அப்படியே கண்ணுலேருந்து பலன்னு தண்ணி கொட்டுது. எங்கள் அப்பாவா முறைக்கிறாரு. எங்கள் அப்பாவுக்கு என்னை யாராவது ஏதாவது சொன்னால் கூட சரி, எங்கள் அப்பா அவங்கள உண்டுல ஆக்கிடுவார். சரிங்களா? எங்கள் அப்பா அவ்வளோ பாசம் என் மேலே. என்ன எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா இப்போது இவனை வந்து கண்டிக்க முடியாது. ஏன்னா அவன் நிலமை வந்து எங்கள் அண்ணாவுடைய நிலமை அந்த மாதிரி. அவர் நைட்டு முழுக்க வந்துட்டு வெளியே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு அசதியாக வந்து படுத்திருக்காரு. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவரு வந்துட்டு இந்த ஸ்டாஃப் நர்ஸாக வந்துட்டு வேலை வந்து பார்த்துட்டு இருந்தார். சரிங்களா? அந்த டயத்தில் அப்போது அந்த நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்து அவர் வந்து அசதிந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அது எனக்கு தெரியாமல் நான் இப்போ அதை புரிஞ்சிக்கூடிய வயசு எனக்கு கிடையாது. அப்போது ஏன்னா +2 படிச்சுட்ருக்கேன். 11th படிச்சுட்ருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போது எங்கள் அப்பா அவனை வந்து எங்கள் அண்ணாவை ஒன்றும் சொல்லவும் முடியல. என்ன அவனையும் நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, ஆனால் என்னையும் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. எங்கள் அப்பாவுக்கு அப்படியே தர்ம சங்கடமாக இருந்துச்சு. விட்றா பாப்பா ஏன்டா வந்து அடிக்கிறா அப்படின்ட்டு என்ன வந்து எங்கள் அப்பா வந்துட்டு சரி வா பாப்பா நீ அப்படின்ட்டு எங்கள் அப்பா தான் எனக்கு வந்து ரொம்ப வந்து எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக வந்துட்டு இருப்பார். அது மாதிரி தான் அந்த அந்த அண்ணா வந்துட்டு நீங்கள் 3வது அண்ணா வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவர் பாருங்கள் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் யாராவது எழுப்புனா வந்து ஒரு படத்தில் கூட யாரும் காமிப்பாங்கள்ல, ஒரு சீன் ஒன்று வரும்ல, தூங்கிட்டு இருக்கும் பொழுது அந்த அஜித் அம்மா கழுத்தில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அவங்கள வந்துட்டு எழுப்புனா அவங்க வந்துட்டு பயங்கரமாக அவங்களுக்கு கோவம் வரும். அவங்களுக்கு வந்து கோவம் வரும் அப்படின்ட்டு அந்த அந்த அஜித் படத்தில் வந்துட்டு காமிப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் இவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்பொழுது வந்துட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமான வந்துட்டு ஒரு கோவம் வந்துட்டு வந்து அந்த அந்த பொண்ணை கர சுற்றி தரையிலே அடிக்க போயிட்டார். தரையில் என்ன குழந்தைய என்ன அவ்வளோ கோபம் என்ன. அப்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மனதுக்கு வந்து ஒரு சங்கடத்தை வந்து உண்டாக்கி இருக்கு. நம்ம பெரிய வந்து தவறு பண்ணிட்டோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணதுனால அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அப்படியே மாறிட்டாங்க. அப்படியே அந்த பிள்ளைங்களுக்கு சப்போர்ட்டாக அவங்க வந்துட்டு அவங்க 2 பேருமே எங்கள் அண்ணி மேலே வந்துட்டு தப்பு இருக்காது. எங்கள் அண்ணி வந்துட்டு ரொம்ப வந்து நல்லவங்க. இந்த 3வது அண்ணி சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்துட்டு அப்படியே எங்கள் ஃபேமிலிக்கு வந்து சப்போர்ட்டாக அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிடுது. இது இவ்வளோ போதும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியத்துவம் வந்து கொடுத்து கணவனுடைய பேச்சுக்கு நம்ம அவ்வளோ வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுக்கறது தான் இந்த பத்தினி பெண்டிகைக்கு என்ன, அதுதான் வந்து லட்சணம். சரிங்களா? அதுதான் வந்து லட்சணம். நான் அப்படி தான் நான் வாழ்ந்திருக்கேன். அந்த மாதிரி நான் வாழ்ந்தனால்தான் கடவுள் என் கூட பேசுகிறாரு, எனக்கு தேவையானதை செய்கிறாரு. என்ன வந்துட்டு வந்து தன்னுடைய பிள்ளையாக நினச்சி என்ன வந்துட்டு அவருக்குள்ள ஒரு ஆளாக பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போ நாம் எல்லாருமே நம்ம இப்போ வந்துட்டு இதே மாதிரி தான் இருக்கணும். சரிங்களா? அதுதான் வந்துட்டு என்னுடைய தாட், என்னுடைய
கருத்து. ஓகேங்களா? நன்றி.